திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டையிலிருந்து அணைப்பட்டி வழியாக உசிலம்பட்டிக்கு செல்லும் சாலையின் அவல நிலையை பார்க்கிறீர்கள். இந்த சாலையில் தினசரி 1000த்திற்கு மேற்பட்ட வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் செல்லும். விவசாயிகள் ஏராளமானவர்கள் வந்து செல்கிறார். குண்டும் குழியுமான சாலையில் பல்லாங்குழி விளையாடுவது போல மேடு பள்ளங்களாக குதித்து குதித்து வாகனத்தை ஓட்டி செல்லும் மக்களின் அவல நிலை பல ஆண்டுகளாக நீடிக்கிறது. வைகை ஆற்று கரையில் ஓரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலா ஆஞ்சநேயர் கோவிலை வழிபட லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட இங்கு வந்து சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்கிறார்கள். இப்படி பிரசித்தி பெற்ற முக்கியமான கோவிலுக்கு செல்லும் சாலைதான் இப்பொழுது பல்லாங்குழியாக மேடு பள்ளங்களாக வாகன ஓட்டிகள் குதித்து குதித்து கீழே விழும் அவல நிலையில் செல்கிறார்கள். இந்த சாலை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே அணைப்பட்டி பிரிவிலிருந்து வைகை ஆற்று பாலம் வரை குண்டும் குழியுமாக சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானதா, நெடுஞ்சாலை சொந்தமானதா என்ற எல்லை பிரச்சனையால் சாலை சீரமைக்காமல் படாமல் காணப்படுகிறது. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் ரவி. நான் அணைப்பட்டி கிராமத்தில் பிறந்தேன். இது ஒரு சுற்றுலாத்தலம் மீது ஒரு மிகப்பெரிய திண்டுக்கல் மாவட்டத்திலே தமிழ்நாடு அளவுக்கு தெரியும் வீர ஆஞ்சநேயர் கோயில் உண்டு. இதில் 4-5 மாவட்ட பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். இதில் பீடபிள்யூக்கு சம்மந்தப்பட்ட இந்த ரோடு 20 வருஷ காலமாக இந்த ரோடு கலெக்டர் வராங்க, தாசில்தார் வராங்க, அமைச்சர் வராங்க, எம்எல்ஏ வராங்க, எம்பி வராங்க. இன்ன வரைக்கும் இந்த ரோடவே போடலை. வாராக போகிறாங்க, அப்படியே பாட்டு போகிறாங்க. இன்னும் மக்களும் போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. மக்கள் பசுமறியும் பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்கலை.
இன்னைக்கு கூட மனிதநீதி நாள் நடந்துருக்கு. ஸ்கூலில் கலர் ஸ்கூலில் மனிதநீதி நாள் நடந்துருக்கு. அந்த மனிதநீதி நாளில் விட அந்த அதிகாரி இதுக்கு என்ன நடவடிக்கைன்ற இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்கள் ஸ்டாலின் அவர் ஐயா அவர்கள் இது தேர்ந்தெடுத்து இந்த ரோட்டை போடணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வந்து அணைப்பட்டி இந்த நிலப்பூர்லேருந்து அணைப்பட்டி போகிற சாலை வந்து குண்டு குழியுமாக இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பொதுப்பணித்துறைக்காரவங்க பராமரிப்பு வந்து கேட்டால் அவங்ககிட்ட கேட்டால் எங்கிட்ட இல்லைன்றாங்க, பிடபிள்யூகிட்ட கேட்டால் எங்களுக்கு ஃபண்டு வரலன்றாங்க, ஊராட்சி ஒன்றியத்தில் கேட்டால் எங்களுக்கு ஃபண்டு வரல, எதுவுமே இல்லைன்றாங்க. பல வருஷமாக இந்த சாலை போடாமலே இருக்குது. இங்கே வந்து இப்போ நிறையா பேர் அனுமதி கோயிலுக்கு ஆயிரக்கணக்கில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் வர்றாங்க, அரசியல்வாதி வர்றாங்க, ஆனால் பார்க்குறாங்க, செய்கிறோன்றாங்க. இது வரைக்கும் இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்க. இதனால் வந்து பள்ளி போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இந்த ரோட்டில் போகுது, வண்டியெல்லாம் போக்குவரத்து வந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிற சூழ்நிலை இருக்குது. இரவு நேரங்களில் வண்டி வரவும் முடியலை. டெய்லி பூக்காரவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பல வேட்ட மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. ரோடு பராமரிப்பும் சரியில்லை. மழை காலத்தில் வந்து வயலில் இருக்கும்போது சேர்த்து நடுற மாதிரி இருக்குது இந்த ரோடு. நாங்களும் பல முறையில் வந்து நாங்களும் கோரிக்கை மனுவும் கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம். ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கலை. இதே நிலைமை நீடித்தா பல விபத்துகள் உருவாகிறதுக்கு இருக்கின்றது. இதற்கு அரசு கவனம் செலுத்தி உரிய நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க, என் பேர் ராமராஜ். அணைப்பட்டி டு ஆஞ்சநேயர் போன வழியில் இந்த ரோடு வந்து ரொம்பவும் பிலோ கண்டிஷனில் இருக்குங்க. ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர்கள் போகிற மக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது இந்த பக்கத்து இந்த நிலக்கோட்டை பூ பண்ண வர பூ மார்க்கெட் ஆளுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த பாதையெல்லாம் போகிறாங்க, வர்றாங்க, கிடக்கிறாங்க. ஆனால் இந்த ரோடு A to Z 3 வருஷ காலம் 4 வருஷ காலமாக இப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பண்ணி இதை நல்ல ஒரு சீரமைத்து தருமாறு தாழ்மையுடன். வணக்கம். அணைப்பட்டியில் வந்து பாலத்திலேருந்து இங்கே மகால் வரைக்கும், ஒரு ப்ரைவேட் மகால் உள்ள இடத்து வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்ரு இந்த 25 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்த இடம் என்ற காரணத்தினால எந்த விதமான மராமத்து பண்ணாமல் அந்த சாலையை வந்து போடப்படாமல் காலங்காலமாக மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டு குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த அணைப்பட்டி வந்து பிரதானமாக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. உசிலம்பட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், நிலக்கோட்டைக்கு போகிறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 மக்கள் வந்து அதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமான ஒரு கோயில் உள்ள இந்த பகுதியில் இவ்வளவு மோசமாக 25 வருஷமாக பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டும், மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படாமல் அரசு அலசிய போக்கோடு இருக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையுடன் இந்த இதை வந்து ஒப்படைக்கணும். நெடுஞ்சாலைத்துறை முறையாக இந்த ரோட்டை உடனடியாக போடப்பட வேண்டும். இல்லை என்றால் மக்கள் வந்து மிகப்பெரிய கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்காங்க. இன்னொரு மறியலோ இன்னொரு போராட்டம் நடப்பதற்கு முன்னாடி அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேட்டுப்பட்டி எக்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் முத்துப்பாண்டி. இந்த நிலக்கோட்டை ஒன்றியத்தில் பிள்ளையார்நத்தம் ஊராட்சி அணைப்பட்டி பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கிறது. இங்கே நிலக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஒரு பூ மார்க்கெட் இருக்கிறது. இந்த வைகாட்டுடைய மேம்பாலம், அதாவது மதுரை மாவட்டமும் உசிலம்பட்டி தாலுகா அண்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா இணைப்பு பாலமாக, இணைப்பு சாலையாக பல்வேறு நிமித்தமாக விவசாயிகள், வியாபாரிகள், பல தொழில் முடிவாக தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த வைகாட்டு பாலம் இருக்கிறது. அது வைகாட்டு பாலம், அதாவது மேட்டுப்பட்டி நாகர்கோவிலிருந்து நம்ம அணைப்பட்டி அந்த பாலாஜி மீட்டிங் வரை அது பீடுவடி ரோடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பீடுவடி ரோடு என்பது தனி கவர்மெண்ட் கிடையாது, அது ஹைவேஸ் என்பது தனி கவர்மெண்ட் கிடையாது. இவர் கேட்டால் அவரை பாருன்றாங்க, அவரை கேட்டால் இவங்களை பாருன்றாங்க. ஆகக்கூடிய தமிழக அரசுக்கு ரெண்டுமே பாத்தியப்பட்டது தான். ஆக பல வருடங்களாக குன்றும் குழியுமாக இருக்கிறது. ஆக பல ஆட்டோக்கள் போனாலும் ரோட்டிலே டெலிவரி ஆகக்கூடிய நிலைமை மோசமாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலம் மழைக்காலம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வரக்கூடிய இடம் ஒரு ஆபத்து மிகுந்த நிறைய நடக்கக்கூடியது. மேலும் ஆபத்தை தண்ணி தேங்கிருச்சுன்னா எது மேடு எது பள்ளம் என்று வாகனங்கள் தத்தளித்திரு வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. எந்த நேரமும் பல ஆபத்துகள், உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லா இடத்தும் பல மனுக்கள் பல முறையில் பல வகையில் கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது கிணத்துல ஓட்ட கல்லாக இருக்கிறது, கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. வீடுவழித்துறை அலுவலகம் அணைப்பட்டியில் இருக்கு, நிலக்கோட்டையில் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே ரோட்டில் போறாங்க.
அரசியல்வாதிகள் அதே ரோட்டில் வர்றாங்க. கடந்த ஆடி அமாவாசை திருவிழா கூட ஆடி அமாவாசை திருவிழாவை ஆஞ்சநேயர் கோவில் ஃபேமஸ். அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாகனங்கள் வந்து போகக்கூடிய நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள், பஸ்ஸுகள், ஆட்டோக்கள் அனைத்து அந்த பகுதியில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு பல அதிகாரிகள் இதை கண்டுகொள்வது இல்லை. அது என்னன்னு எங்களுக்கு காரணம் தெரியல. இது இந்த பொழுது இந்த நடக்கிற முதல்வர் மக்களோடு முதல்வர் என்ற இதில் எங்கள் பொதுமக்கள் சார்பாக மனுக்கள் அளித்திருக்கிறோம். இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் நம்புகிறோம். அப்படியே நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நாளை மறுநாள் ஒரு கையெழுத்து இயக்கம், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையில் போகிற மக்களை திரட்டி ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவது, அடுத்த கட்ட அனைத்து கட்சி சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள், அனைத்து தொழிலாளர் சார்பாக ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாகத்தான் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட இங்க இருக்கிற தொழிலாளர்கள் பொதுமக்களை சேர்ந்து ஒரு மறியல் நடத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளை வந்து அதை சமாதானப்படுத்தி ஒரு மாதத்தில் அதிகபட்சம் 3 மாதத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அது நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த வேற முகாந்திரமும் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆக உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறுவதற்கான அனைத்து கட்சி சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதை தாலுகா அலுவலகம் முன்பாகவோ அல்லது வீடு அலுவலகம் முன்பாகவோ அல்லது வீடுவெளித்துறை அலுவலகம் முன்பாகவோ ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக இது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக, அனைத்து கட்சி சார்பாக பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.